விட்டு. சரி, இப்போ வந்தார். இப்போ அஷ்டபந்தனம் வாங்க வந்தார். இப்போ ஒரு வாங்க வந்தது வந்து அஷ்டபந்தனம், அது மாந்திரிக படத்தில் உள்ள. இப்போ பாக்ஸ் வாங்க வந்தார். இங்கே சோவி பிரசன்னம் இருக்குது, இங்கே வெத்தலை மை போட்டு பார்க்குறது, எதுவுமே பார்க்கல. அஷ்டபந்தனம் வந்ததும் அவர் என்ன சொன்னார், எனக்கு டைவர் வராமல் இருந்தார். டைவர் ஒன்றுக்கு எத்தனை டைவர் வரான்னு சொன்னான், 2 டைவர் வரான்ட்டான். அப்போ நீங்கள் 2ஐயும் கூப்பிட்டுக்கோ, டைவர் கிடைக்கிறது கஷ்டம், வச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. குழந்தையே இல்லாமல் இருந்தவருக்கு, ஆண் வாரிசே இல்லாமல் இருந்தவருக்கு என்ன பண்ணுது, இப்போ தான் கன்ஃபியூ ஆகியிருக்காங்க அப்படிங்கிறாரு. என்ன பண்ணால் அந்த அஷ்டபந்தனம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு கேட்குறாரு. நான் பார்க்காமலே அசால்ட்டாக எப்படி சொன்னேன், என்ன ஓரேன் 12 to 1, 1 to 1 தான் நல்ல. முதல்லேருந்து நீங்கள் ரோஸ் கணக்கு சூரியன்லேருந்து வாங்க. செவ்வாய்க்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து புதனுக்கு அடுத்து. அப்போ சந்திரனுக்கு முன்னாடி என்ன வரும், 1 to 2. இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திரன், 1 to 2 சந்திரன். அவங்க என்ன 12 to 1க்குள்ளே வந்திருக்காரு. உங்கள்கிட்ட நீங்கள் மணி எத்தனை மணி சொன்னீங்க? ஆமாம், 12:45 என்னது? என்னப்பா நீங்கள் என்ன ஒரு ஓரையினுடைய சாஸ்திரமே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பாடத்தை முடிக்கலன்னா அவன் பாடத்தை லாக் பண்ணி வச்சுருவேன். எப்போதுமே சுப உரையில் 4 கடைசியாக இருக்கிறது தான் சந்திரன், ஃபஸ்ட்டு தான் சுப உரையில் 3 உரையில் ஆரம்பிக்கிறது சுக்கிரன், புதன், சந்திரன். அப்புறம் நீங்கள் சுக்கிரன்னா எப்படி வரும்? சுக்கிரன் எப்படி ஊடையில் வரும்? ஊடையில் புதன் இருக்கார்ல. புதன் ஆண் கிரகத்தினையும் சேரலாம், பெண் கிரகத்தையும் சேரலாம், மத்தமமான கிரகம். அப்போ நம்ம அதை ஒரு ஆணாக கூட எடுத்துக்கிடலாம். புரியுதா? அப்போ நான் என்ன செய்ய சொன்னேன், டெஸ்ட்டு பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னேன். குறைபாடுகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் அந்த மத்தமமானமாக அந்த பையன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாம் சொல்லலாம். அவர் கேட்டதுக்கு சொல்லிட்டேன். ஆனால் கிரகம் மத்தமமான கிரகம் அவங்க இருக்கலாம். இதே பியூர் நீங்கள் சொன்ன சுக்கிரனா இருந்தால் பொண்ணு. அவர் புத்தி வணிகம் சார்ந்து தொழில் சார்ந்து வந்திருக்காரு. தொழில் நல்லா இருக்கணும், வைக்கணும், போகணும்னு வந்திருக்காரு. அவர் அஷ்டபந்தனம் வாங்குறாரு, வாங்கிட்டு போயிட்டார். அவர் தொழில் நல்லா இருக்குது. புரியுதா? அவருக்கு அந்த புத்தி கூடையவன்கள் டயத்தில் வராரு. கேட்ட கேள்விக்கு நான் முத்து போட்டு பார்க்காமலும் பிரசன்னம் பார்க்காமலும் நான் சொல்கிறேன். குழந்தை வந்து என்கிட்ட கேட்குறாரு. கொஞ்சம் டவுட்டுங்கிறது. ஆனால் முக்கால்வாசி குலதெய்வ சப்போர்ட் இருக்கலாம், ஆனால் மாறிடலாம். புதன் வந்து ஆணுக்கு பெருமாளை குறிக்கிறது தானே, அதனால் ஆணாகலாம் வாய்ப்பு. மாறதுக்கு அவர் பெண்ணாக மாற வாய்ப்பே கிடையாது. ஆண் தான் ஆணாக இருக்கணும், இல்லைன்னா அந்த மத்தமாக அது ஆணு தான் இதான் மாறுறது. புரியுதா உங்களுக்கு? மாறுறது அப்போ ஆணு தான். அது மாறாமல் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் சொல்லுவது விளங்குதா உங்களுக்கு? சுக்கிரன் வந்து பியூர் பெண்ணு. சந்திரன் அவர் 1 மணிக்கு வந்திருந்தாருன்னா பியூர் பெண்ணு தான். எதுக்குன்னா இப்போ உங்கள் கண்ணு முன்னே நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். புரியுதா நண்பா? இப்போ நான் செஞ்சதை பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. இப்போ நான் முத்து போட்டும் பார்க்காம இதுவும் பார்க்காம அசால்ட்டாக சொன்னேன்னா ரைட்டு. குலதெய்வத்தை எப்படி நான் ஈஸியாக கணிச்சேன் சொல்லுங்கள்? சாமியே பார்க்காம அவர் என்ன வார்த்தை சொன்னார்? சகுனம். இன்னைக்கு மாசி மகம் சாமி கும்பிட்டோம், மாசி மகம் சாமி கும்பிட்டு வந்தோம்னு சொன்னார். அப்பா மாசி மகம்னா என்ன வருது? மாசி மகம்னு வார்த்தை வந்துருச்சுன்னா மாசி பெரியண்ணா. மாசி பெரியண்ணா உனக்கு குலதெய்வம்னு நம்ம சொல்லக்கூடாது. மாசி பெரியண்ணா குலதெய்வத்து அங்கே அவன் குலதெய்வம் இருக்குது. இப்போ இங்கேருந்து அவர் போவையில் என்ன பண்ணோன்னா அதுவே நான் தாண்டா அவன் குலதெய்வம்னு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. சகுனம் ஒத்து போகுதா போகலையா? இப்போ எதுக்கு நான் முத்து போடாமல் நான் ஏன் அவங்களுடைய சிம்பிளாக சொல்லி முடிச்சேன்னா உங்களுக்கு அதை ஒரு ட்ரைனிங் தெரியணும். அப்படி அவங்க வாயில் தானே வருது. இதை நீ தெரிஞ்சுக்கிடணும்ல. நீங்கள் தெரியறதுக்கு தான் நான் அதை சொன்னேன். ஏன் எனக்கு முத்து போட்டு வெத்தலையில் மயப்படு அசால்ட்டாக பார்த்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அவர் வாங்கிட்டு போகிறவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல முடியாதா?
பிரபஞ்சம் என்கிட்ட அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மாசி மகம் போயிட்டு வரணும். மாசி பெரியண்ணா இருக்கார்ல, அவர் என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் சாமி அப்படிங்கிறார். அப்போ நான் கண்டுபிடிச்சி இந்த குலதெய்வம்னு சொல்கிறதுக்கு அவரே போய் பார்த்து சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சொல்லிட்டார். அவர் வாயில் என்ன பண்ணிருச்சு, மாசி மகா நான் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லையிலே என்ன பண்ணிருச்சு, மாசி பெரியண்ணா வந்துட்டார். நான் பிரபஞ்சத்தில் மாசி பெரியண்ணா நம்ம கணக்கில் வந்துருச்சு. நான் எனக்கு தெரிஞ்சிடும் சில விஷயங்கள். அந்த ஒரு செகண்ட் அமைதியாகி நான் போனேன் பார்த்தீங்களா, அப்போ நம்மளுடைய சில விஷயங்கள் நம்ம பிரபஞ்சம் பேசும். மாசி பெரியண்ணா கோயிலுக்கு வா, நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மன், அந்த அம்மா வந்து இவர்கிட்ட பேசும். அதான் நான் அந்த குலதெய்வம் இருக்குன்னு போய் சொல்லுவதுக்கும் அங்கே யாரோ ஒரு ஆள் சாமி ஆடிக்கிட்டு என்ன தானே தேடி வந்திருக்கேன், நான் தாண்டா அவன் குலதெய்வம்னு சொல்லுவதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அங்கே போய் அதான் அவர் கேட்ட கேள்விக்கு நான் உட்காந்த இடத்துல பதில் சொல்லி முடிச்சிட்டேன்னா, நான் சாமி ஆடி சொன்னேன்னா இயல்பாக சொன்னேன். இது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியுதா புரியலாம், இது எனக்கு அனுபவம், 15 வருஷம் அனுபவங்கள், இது வேறு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்ல முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொன்னது எல்லாமே சகுன நிமித்த வாஸ்து, சகுன நிமித்த ஓரையில் தான் நான் இப்போ பேசுகிறேன். அவ்வளோதான். இப்போ இதுதான் பேட்டர்ன். இது அக்யூரேட்டானா எனக்கு அக்யூரேட்டுன்னு எனக்கு தெரியும். இதை வச்சு மாந்திரிகத்துக்கிட்ட போக முடியாது. இது வேறு அது வேறு. முதல்ல கொடுத்த அஷ்டபந்தனம் அதுகள் வேறு. அவர் கேட்டதுக்கு அசால்ட்டாக அவர் வாயிலே அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லவும் டக்குன்னு நமக்கு பிரபஞ்சம் காமிச்சு கொடுத்துருச்சு. அவ்வளோ. அங்கே மாசி எதுக்கு போனாருன்னு நம்ம கேட்கணும்ல, அதை கேட்கலை. எதுக்கு கேட்கலன்னா, கேட்டுட்டா அதுதான் குலதெய்வம்னு முடிஞ்சு போகும். இங்கே புடிமண்ணை எடுத்து போட்டிருக்காங்க மாசி பெரியண்ணா கோயில், அங்கே போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வருவோம்ங்காரு. அப்போ குலதெய்வமே தெரியலங்காரு. புரியுதா? ஏன் எவ்வளோ கோயில் இருக்குல்ல, ஏன் மாசி பெரியண்ணா கோயிலை போய் கும்பிடுதாரு? அதுதானே அவர் பேசுகிறார். அதாவது இன்னைக்கு மாசி மாதம் மாசி மகம் அவர் போய் திதி கொடுத்துட்டு வராரு. திதி கொடுத்துட்டு வந்தவர் இன்னைக்கு மாசி மகம்னு நான் போய் திதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் சாமி, என் குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சாமிங்கார். அடுத்த வார்த்தை என்ன பண்ணுது, மாறுது. அந்த வார்த்தையை விட்டு கொஞ்சம் கேப் விட்டு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம சகுனம் மாறிடும். இன்றைக்கி மாசி மகம் போய்ட்டு திதி கொடுத்துட்டு வர்றேன் சாமி, என் குலதெய்வத்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், நமக்கு மாசி பெரியண்ணா லைனில் வந்துட்டார். பிரபஞ்சம் நம்ம கொடுத்துருச்சு நம்ம தெய்வாதீனத்தில். நம்ம தான் சில விஷயங்களை உணரும். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு, கொல்லிமலை இருக்க மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் கொல்லிமலை மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போகல, இங்கே புடிமண் எடுத்து போட்டு கும்பிடுதாங்க, இங்கே தான் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா அவரே சொல்லிட்டார். இதில் இருக்குன்னா இதெல்லாம் உணரும், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் உணர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறது. சாமி பக்கம் தெரியணும், இது பண்ண தெரியணும். பூஜை புனஸ்காரத்துக்கெலாம் ரெண்டாவது பட்ச வேலை, முதல்ல சாமி பார்க்கணும். இப்படி அசால்ட்டாக சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் சொன்னதுக்கு டக்குன்னு எனக்கு என்ன பண்ண நிமிஷம் ஓரையை பார்த்து அடிச்சு விடுதேன். இது பார்த்து டக்குன்னு அதை நம்ம இது பண்ணணும். புரியுதான் நண்பா? இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் கண்ணு முன்னால் சில விஷயத்த நான் காமிச்சேன். மேஜிக்கெலாம் காமிக்கலை, உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்த பாடத்தை தான் இப்போ நான் அதை உங்களுக்கு நான் போய் முத்து போட்டு உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா அது உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்காதுங்கிறதுக்காண்டி நான் இங்கே வச்சு கொடுக்குறேன். இப்போ நான் உள்ளே போய் ரகசியமாக பார்த்துட்டு நீ இந்த மாதிரி இங்கே போய்ட்டு வான்னு சொன்னால் அது உங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கல சில விஷயங்களை நான் செஞ்சு காமிச்சா தான் உங்களுக்கு உண்மையாக. எனக்கு அனுபவம்னாக்கல நான் அசால்ட்டாக இதை நான் ரோட்டில் பண்ணாலும் பண்ணுவேன், வீட்டில் பண்ணாலும் பண்ணுவேன், பூஜை ரூமில் பண்ணாலும் பண்ணுவேன். இங்கே இது தேவையானா இல்லை நான் முத்து போட்டோ மை போட்டு பார்த்தா சொல்லியிருக்கலாம், இல்லை சில நம்ம குட்டி சாத்தானுங்களை வச்சு கேட்டு சொல்லலாம். உங்களுக்கு அதை நான் படிக்கணும்ல. குட்டி சாத்தானை உட்காந்து நான் மைய போட்டு பார்த்தேன்னா அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னே சில விஷயத்த நான் நிமித்த சகுனம் ஓரையை வச்சு நான் சொன்னோம்ல, அதை சொல்கிறேன். புரியுது? அவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, ஏசி ரூம்பு, அது உள்ளே உட்காந்து நான் அவ்வளோ பெரிய கண்ணாடி பெட்டிக்குள்ளே உட்காந்து நான் சொல்லாமல் நான் இதில் உங்கள் முன்னாடியாக நான் இதை காமிச்சதுக்கு காரணமே இதுதான். வேலை செய்யலையா ஒரு செகண்டுனால இப்போ நீங்கள் அதை உணர்ந்தீங்களா, அசால்ட்டாக வந்துச்சு. ஒத்து போகுதா, ஒத்து போகாமல் இருக்கக்கூடாது. இப்போ நான் கொல்லிமலை மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு கோயில் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், புடிமண் எடுத்து போட்ட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன். ஏன் புடிமண் எடுத்து கோயிலுக்கு போனீங்க? இதுதான் நம்ம சொல்கிற கோயிலை ஒத்து போகணும். அவங்க ஆல்ரெடி அந்த கோயிலை அவங்க தேடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் புதுமையான கோயிலை நம்ம சொல்லக்கூடாது. காமாட்சி மீனாட்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தை
பார்த்து. 2-3 பேர் வர்றது விதவிதமான அவன் கேள்விக்கு தக்கனதான் அந்த ஓரை பதில் சொல்லும். அதே 11 ஓரையில் தான் அவருக்கு குலதெய்வத்தை கேட்டார். குலதெய்வத்தை அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு. கேள்விக்கு தக்கனதான். இப்போ உன் கண்மனை தானே கேள்வி கேட்டார். ஆம்பளை பிள்ளை இருக்குமான்னு கேட்டால் ஓரையை பார்த்து சொல்லிட்டேன். மாசி மகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், என் குலசாமி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சாமின்னு சொல்லல. அவரே பதில் 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன மாதிரி அவரே சொல்லு. மாசி மகம்னுட்டாலே மாசி பெரிய நான் வந்துட்டார்லாம். புரியுது அவங்களுக்கு? வேலை முடிஞ்சது. அவங்க சொல்லலை, அந்த அந்த பிரபஞ்சம் நிமித்தம் சகனமாக அது சொல்லுது. நிமித்தம் வந்து சொல்லிடும். அதான் ஒத்து வரணும். அப்போ மாசின்னு நம்ம அந்த வார்த்தை வந்ததுனால மாசம்னு அவர் சொல்லார். மாசின்னு வந்ததுனால மாசி பெரியண்ணாவை நம்ம பிரபஞ்சத்தில் கொண்டு வரையில் இப்போ நான் ஈஸியாக கொண்டு வந்துடுவேன். கொண்டு வரையில் அந்த விஷயத்த சொல்லையில் ஆல்ரெடி அந்த விஷயத்தை அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுதான் ஹைலைட். சாமி அப்படியா சாமி மாசி பெரியண்ணா கோயில் எங்கே இருக்குன்னு தெரியலையே சாமி, நான் வேணா கேள்விப்பட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டாருன்னா அது பொருந்தாது. நான் புடிமண்ணை எடுத்து போட்டதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவர் இப்போ குலதெய்வத்தை இப்போ நான் சொல்ல உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? ஒரு சாதாரண விஷயந்தான். அங்கே போனால் அப்போ என்ன பண்ணான்? அப்போ அடுத்த கட்ட வேலை நம்மளோட சாமி தெய்வாதனை சொன்ன விஷயம் என்னென்னா, நீ மாசி பெரியண்ணா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுவே சொல்லிடும். இப்போ நான் போய் இதான் கோயில்னு சொல்கிறதுக்கு அங்கே சாமி ஆடிக்கிட்டு இருக்கோம், நான் அங்கே வாடா நான் தான்டா அவன் குலதெய்வம் இருக்கடா அங்கே போய் ஒவ்வொரு சாமியார்ட்டையா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துரும். பிரபஞ்சம் அதான் முதல்ல நம்மளை நல்லா வச்சிரும். கவலைப்படாது. நீங்கள் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணுங்கள், நம்ம நல்லா இருக்கு. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு வந்து அவரோட வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணுறான். திடீர்னு வந்து அவங்க வந்து அவர்கிட்ட பேசுறதில்லை அப்படின்னு ஒரு இது பண்ணிங்கன்னா தெரியல அப்படின்னாங்க. அவங்க கனவு வந்து அந்த பொண்ணு வந்து தான் அப்படின்னா ஏதோ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அதனால் வந்து வீட்டு வர பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு கனவு அவங்ககிட்ட சொல்லிச்சான். அதனால பேசுறது கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்ன அவர் மாந்திரிகம் பண்ணுறாளா? இல்லை, அவர் மாந்திரிகம் பண்ணல. அவர் மாந்திரிகம் பண்ணுறாள்னா அவர் நினச்சிக்கிட்டு படுத்ததுனால இருக்கலாம். இல்லைன்னா இவர்கிட்ட பேசுகிறது தெரிஞ்சு வீட்டுக்கு ரகசியமான யாராவது மாந்திரிகரை பார்த்து அந்த பொண்ணுக்கு இவருக்கும் பகவர மாதிரி பிரித்து விட்டுருப்பான். வசியம் பண்ணி கனவுக்கும் ஒரு பாடங்கள் இருக்கு. நல்ல கனவுனா என்ன கனவு? கல்யாணம் முடித்து மேலதளத்தோடு பார்த்தா அது மரணத்தை குறிக்கிறது, சாவை பார்த்தா கல்யாணத்தை குறிக்கிறது, ஆப்போசிட்டாக வரும். அது அந்த பாடம்லாம் நிறைய. அது நான் ஊடையில் நேரம் போகலைன்னா தான் அதை எடுக்கணும். அது முக்கியத்துவம் கிடையாது. கனவுல வந்து 80% நினைவாற்றலில் வர்றது, 20% உண்மையாகும். ஆமாம், எதாவது நினச்சிட்டு படுத்தோம்னா இல்லை நான் சொல்லிடுறேன். 80% பொய்யான கனவுகள், 20% உண்மையான கனவுகள் வரும். அதான் கனவு வந்து அதனால தான் அந்த பாடத்துக்கிட்ட நம்ம போகிறதில்ல. எது தேவையோ அதை போட. இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கூடிய வாஸ்து பாடங்கள் நீங்கள் போங்க, 4 இடத்துல போய் நீங்கள் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வாஸ்து பார்க்குறேன்னு வழியே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களாம் வாலண்டியாக போய் பாருங்கள். பார்த்தா கரெக்டாக வரும். அடுத்த கிளாஸில் வீட்டுக்கு உள்ளே வருவோம். வெளியே முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த வட்டம் டைம் முடிஞ்சிருச்சு.